ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் முள்ளங்கி பராத்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 4 பேருக்கு பண்ணுறதுனால 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து சாப்பிட போகிறோம் இல்லையா பராத்தா, அது ஜீரணம் ஆகிறதுக்காக தான் ஓமம் சேர்க்குறோம். உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி பதத்துக்கு. மாவு பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து மாவு ரொம்ப சாஃப்டாகும். இப்போது பிசைஞ்சாச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க மாவை. ஒரு பக்கம் ஊறுறதுக்குள்ளே நாம் வந்து முள்ளங்கி மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். நான் 4 பேருக்கு பண்ணுறதுனால 1/2 கிலோ முள்ளங்கி இது. கொஞ்சமாக இஞ்சி, 2 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு, அது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இஞ்சியும் பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து. இப்போ கட் பண்ணி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் கட் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள். மிளகாயம் எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து பரோட்டாக்கு வந்து கட் பண்ணி போடக்கூடாது, சீவி தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இல்லையா, மாவுக்குள்ளே வச்சு நம்ம திரட்ட போகிறோன்றதுனால வந்து வெங்காயம் கட் பண்ணி போடக்கூடாது, சீவி தான் போடணும். இந்த மாதிரி ஃபைனாக வெங்காயத்தை இந்த மாதிரி சீவி வச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நம்ம புழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துருங்க. அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ முள்ளங்கியை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தூளெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதையும் சீவிடுங்க ஃபைனாக. இந்த மாதிரி முள்ளங்கியை ஃபுல்லாக சீவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே. இப்போ முள்ளங்கியை நல்லா வந்து புழிஞ்சிட்டு உதிர்த்து விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து போட்டு வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டு வதக்கி விடுங்க. 1 by 1 நம்ம கட் பண்ணதெல்லாம் போட வேண்டியது தான். இப்போ இஞ்சி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ப்ளைன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் போட்டதும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. ஒரு புளிப்பு டிஞ்ச் வரணுன்றதுக்காக ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
வதங்கினதும் நம்ம திருகி வச்சுருக்க முள்ளங்கியை வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக புழிஞ்சிடணும். முள்ளங்கியை வந்து சீவிட்டு புழிஞ்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் முள்ளங்கிக்கும் மசாலாக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கரம் மசாலாவில் பச்சை வாசனைலாம் போகிற வரையும் வேக விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க. ஃபேன் போட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா வந்து சூடெல்லாம் ஆறணும். அப்போ தான் வந்து மாவு ஸ்டஃப் பண்ணும்போது ஒட்டி வராது. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மாவில் ஸ்டஃப் பண்ணி உருட்டலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம சப்பாத்தி மாவு வந்து இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி அழுத்திட்டே வரணும். ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம மசாலாவை வச்சு ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி தரட்டணும். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுக்கணும். இல்லைன்னா மாவில் வந்து ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு தவாவை வந்து சூடு பண்ணி கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு பரோட்டாவை போடுங்க. பட்டர் வந்து தூஞ்சிடக்கூடாது. பட்டர் போட்டு உருகுனதுமே நம்ம பரோட்டாவை வந்து போட்டுடணும். இப்போ பட்டர் போட்டாச்சு. கொஞ்சமாக உருகிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பரோட்டாவை அதுக்கு மேலே போட்டுருங்க. இது வந்து பரோட்டா வந்து பட்டரில் தான் சுடணும். நெய்யில் வேணுனாலும் சுட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷன். நான் வந்து பட்டர் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. பரோட்டா ரெடி ஆகிடும். சுட்டுட்ருக்கும் போதே என்னால் என்னோடய வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருது. இப்போவே சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, ஓகே, சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் பரோட்டாக்குன்னு சொல்லிட்டு. சைட் டிஷ் வந்து நாங்கள் என்ன சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி பரோட்டாக்கு தயிர் தான் சாப்பிடுவோம். தயிரை வந்து நாங்கள் ப்ளைனாக சாப்பிட மாட்டோம். தயிர் கூட வந்து சீரகத்தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணி தான் எப்போவுமே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா தான் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வந்து கோல்ட் ஆகாதுன்னு அப்படி சேர்த்துப்போம். நீங்களும் அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க, உங்கள் கிட்ஸ்க்கு கோல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ தயிரில் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சூடாக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். இப்போ ஹர்ஷித்க்கு வந்து அவங்க டேடி வந்து ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விட்டதும் எனக்கு வந்து சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்குது மம்மி, எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.